ஹாய் பிரைஸ் லார்ட். ஸோ இன்றைக்கு ஒரு விசேஷமான தேவனுடைய சத்தத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் இது டியூன் இன் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து போகாதீங்க. யூ மைட் நாட் ஹவ் ப்ரேட் டுடே. நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டீங்க, பைபிள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ யூ கேன் கிவ் திஸ் 20 to 30 minutes டு காட். ஆண்டவர் ஏதாச்சும் உங்களோட பேசுவார், ஏதாச்சும் ஒன்று பிரயோஜனம் உள்ளது கண்டிப்பாக இருக்கும். God knows your heart, God has seen it, He will talk to you, so please don't go away. So இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஃபார்முலா டு என்டர் இன்டு த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கினா அந்த சப்ஜெக்டில் ஒரு சம் இருக்கும். சம் வந்து ஒரு பசில் போல், இது என்ன ஆக போகுது, இது என்னவா முடியும் அப்படின்றது போல். ஸோ அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னும் போது தே வில் கிவ் அஸ் ஒன் ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா கொடுக்கும்போது அந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் அதை நம்ம என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணும்போது வி கெட் அ கரெக்ட் ஆன்சர். அது போல தான் லைஃப் அப்படின்றது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் பிரவேசிக்க வேண்டும் என்றால், ஒரு மனுஷி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், தியானிக்க போறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து கடைசி நாட்கள், குடிதான நாட்கள். தேவனுடைய ராஜ்யம் பூமியில் இறங்கி வர இன்னும் கொஞ்சம் வருஷங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் அதுக்கு முன்பதாக தம்முடைய பிள்ளைகளை அவர் நடுவானில் எக்கால சத்தம் வரும்பொழுது அவர் நம்மை எடுத்துக்கொள்ள போகிறார். அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்ம இன்னுமாக நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவர்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், அனுதினமும் ஜெபிக்கணும். ஜெபிக்கிற அந்த காலகட்டங்களில் நம்ம வந்திருக்கிறோம். உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்குது. ஸோ there is no future for us, there is no future for a Christian in this world. நீ ஒருவேளை உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தா, நீ உண்மையான கிறிஸ்தவளாக இருந்தா, உனக்கு இந்த உலகத்துல ஒரு ஃபியூச்சர் கிடையாது, நல்ல ஃபியூச்சர் கிடையாது. எனக்கு இந்த உலகத்துல நல்ல ஃபியூச்சர் கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஈவன் ஐ டோன்ட் ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர் ஆன் திஸ் planet. இந்த உலகத்துல எனக்கு நல்ல பிளான்ஸ் இல்லை. because we are not going to live here, we are going to move our citizenship to heaven, towards heaven. நம்ம பரலோக ராஜ்யத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுனால் நமக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இங்கே கிடையாது. ஒருவேளை நல்ல ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னுமே யோசிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் இன்னும் மனம் திரும்பணும். we are living in the end of times. ஓகேவா? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். அப்போஸ்தலர்கள் அந்த லூக் தேவனுடைய சீஷன் அப்போஸ்தலர்கள் எழுதும்போது பவுலுடைய ஊழியங்கள், பேதுருவுடைய ஊழியங்களை அவர் எழுதுகிறார். அதை எழுதும்போது அவர் நல்ல ஒரு வசனம் வந்து பார்க்க போனார். பவுல் ஒரு இடத்துல ஊழியத்தை முடிச்சுட்டு போகும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார், அங்கே இருந்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகும்போது ஒரு புத்தி சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு புத்தியை அவர் சொல்றாரு. எங்கன்னா அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஸோ பவுல் அந்த இடத்தை விட்டு போகும்போது அவர் ஒரு இது சொல்றாரு. என்னது, ஒரு வார்த்தை என்னன்னா, நாம் அநேக உபத்திரவங்களின் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். ஸோ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் இருக்காது, ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ற லைஃப் நம்மளுக்கு இருக்காது. we will have to travel through so many tribulation. அநேக பாடுகளின் மத்தியில், அநேக உபத்திரவங்களின் மத்தியிலே நாம் கடந்து செல்ல வேண்டும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவங்களான பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு நான் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது ஒரு இது பார்த்தேன். அதில் என்ன இருக்குதுன்னா, எங்களுக்கு வந்து புது கார் கிடைச்சிருச்சு இன்னைக்கு. ஸோ we are our blessings are unstoppable and we have God's grace to establish or enlarge our territories in our blessings. புது கார் ஆட் ஆகிருக்கிறதுனால இது தேவனுடைய கிருபை அப்படின்றதே நம்ம வந்து பார்த்தா, கிருபை வந்து கார் வாங்கிறதுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் தரமாட்டார். ஸோ
கிருபையை நம்ம வந்து இங்கே மிக்ஸ் பண்ணவே கூடாது. ஒரு கிருபைன்றது எதுக்குன்னா, ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கும் பொழுது அவனை தூக்கி விடுகிறதா கிருபை. பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை எடுத்து கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நம்மை தேவனுடைய அந்த அந்த ஸ்டாண்டர்ட்ல நிலைக்க வைக்கிறது தான் கிருபை. இந்த கடைசி காலகட்டங்களிலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், திசை மாறி அலைந்து கொண்டிருக்கிறோம். இங்க பார்க்கும்போது பவுல் சொல்றாரு, பவுல் வந்து ஒரு காலத்துல அநேக கொலைகளை அவர் வந்து அநேகரை உபத்திரவப்படுத்தினவர். கிறிஸ்துவின் நாமத்தை யாரெல்லாம் தெரிவித்திருந்தார்களோ அவர்களை அநேகமாக துன்பப்படுத்தினவர். அவர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அவரை தொட்ட பிறகு, கண்கள் வந்த பிறகு அவர் வந்து மறுபடியுமாக ரொம்ப சந்தோஷமா பரலோக ராஜ்யம் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்ற ஒரு இதனால கிறிஸ்து இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அநேக சந்தோஷங்களை அவர்கள் அனுபவிக்கவில்லை. இதுதான் உண்மை. பவுல் அங்கிருந்து ஒரு இடத்துக்கு ஊழியம் போகும்போது ஒரு ஃபார்முலா சொல்றேன். என்னன்னா, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். உபத்திரவங்கள் அப்படின்னு என்ன? உபத்திரவங்கள் அப்படின்றது பாடுகள், பிரச்சனைகள். அது மேல வரும்பொழுது உன்னால அதை தாங்கவே முடியாது. தட் இஸ் கால்ட் உபத்திரவம். உபத்திரவத்தின் மத்தியிலே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு வசனம் இருக்கு. இது உபத்திரவங்களின் நடுவே தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் அப்படின்றத நம்முடைய சீஷர்களும் தேவனோடு இருந்தபோது அவர் மூலமாக கற்றுக்கொண்ட பாடத்தின் மூலம் சொல்லிக் கொடுத்தாங்க. என்னன்னு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கும் போது அநேக பிரச்சனைகளோடு அநேக பாடுகளோடு தான் நம்ம பிரவேசிக்க போறோம். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 வித்தியாசத்தை நான் காமிக்கிறேன். உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கும் பாடு வருது, கிறிஸ்துவனுக்கும் பாடு வருது. பாடு வராதவன் எவனுமே இல்லை. ஸோ ஒரு உலக மனுஷனுக்கும் பாடு வருது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கும் பாடு வருது. ஆனா இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் அவனுக்கு தாங்குகிற பலன் இல்லை. அதே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனுஷன் அவனுக்கும் அதை விட டபுள் பிரச்சனை வருது. ஆனா அவனுக்கு தேவன் தாங்குகின்ற பலனை தருகிறார். உபத்திரவத்தின் சோதனைக்குள்ளாக போய் வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு பலனை தேவன் தருகிறார். இதுதான் வித்தியாசம். உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க போகிற மனுஷனுக்கும், நார்மல் மனுஷனுக்கும் சோதனை வருது, தேவனுடைய பிள்ளைக்கும் பயங்கரமான சோதனை வருது. ஆனா அது என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் தாங்கிடும் பலன் தருவார். ஆனா உலகத்தின் இதுல வாழ்ற மனுஷனுக்கு தாங்குகிற பலன் அவனுக்கு இருக்காது. ஏன்னா his strength is not upon God. அவனுடைய பலன் தேவனிடத்தில் இல்லை. அவனுடைய பலன் எங்க இருக்குது? உலகத்தின் மேலேயும் அவன் மேலே இருக்கிறதுனால அவன் ஏமாந்து கடைசியில் என்ன பண்றான், தன்னைத்தான் மாய்த்து கொள்கிறான். இங்க பவுல் சொல்லும்போது அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் பிரவேசிக்க வேண்டும். ஸோ இந்த உலகம் உனக்கு ரொம்ப ஜாலியா, உனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஜாலியா, ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா, அப்படி எனக்கு எதுவுமே கவலை இல்லை, எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, யூ ஆர் ஆன் த ராங் ரோடு. நீ சரியான ரோட்ல நீ போய் நில்ல. ஏசப்போடைய ஃபார்முலா உங்க லைஃப்ல இன்னும் அப்ளை ஆகலை அப்படின்றத நான் சொல்லுவேன். நீங்க பார்க்கும்போது பேதுரு எழுதின பொதுவான 1 நிருபத்துல பார்க்கும்போது 6வது வசனத்துல 1 அதிகாரம் 6வது வசனம், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். So it is very necessary for us to go through different kinds of tribulations. ரொம்ப பாடுகள் மத்தியிலே நாம் போக வேண்டியது நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. ஃபார்முலா, this is the formula for Christians, for us. உபத்திரவத்தின் மூலமாக தான் போகணும். அதே அநேக துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அநேக துக்கம், சொல்ல முடியாத துக்கம். எதுக்கு இந்த துக்கம் வந்துச்சுன்னு தெரியல, எதுக்கு இந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னு தெரியல, ஏன் நான் இந்த பாதையில நான் போயிட்டு இருக்கேன்னு தெரியல, இந்த பிரச்சனையில நான் எதுலையுமே இன்வால்வ் ஆகல, ஆனாலும் எனக்கு பயங்கரமான பிரச்சனைங்க, என்னால தாங்கவே முடியல. கொஞ்ச காலம் நீங்க அனுபவிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. பிகாஸ் பிஃபோர் என்டரிங் இன்டு தி கிங்டம் ஆஃப் காட் there is a formula. இந்த உபத்திரவத்தின் மூலம் நம்ம கடந்து செல்ல வேண்டும். ஆனா இந்த உபத்திரவத்தின் மூலமா கூட நம்மளுக்கு ஒண்ணு பெரிய ஒரு காரியம், ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்குது. என்னது? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு, நமக்கு பில்டிங் தராரு, கார் தராரு. அதுவா? இன்னும் ஆண்டவர் நமக்கு
உபத்திரவங்களின் மூலமாக நம்ம போகும் பொழுது அதுக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்ல போறேன், கேட்டுக்கோங்க நல்லா. பாருங்க, இந்த உலகத்திலே நாம் வாழுற வரைக்கும் கொஞ்ச காலம் அநேக பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுவோம். ஸோ இதுதான் ஒரு ஃபார்முலா. அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீ பிரவேசிக்கிற மனுஷியாக இருந்தா, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற மனுஷனா நீ வாழ்ந்துட்டு இருந்தனா, உனக்கு தான் அநேக பிரச்சனைகள், உனக்கு தான் அதிகமான அடிகள், உனக்கு தான் அந்த பிரச்சனைக்குள்ளாக போகும்போது you will not have enough strength to go on, keep going on. உன்னால முடியவே முடியாது, தாங்க முடியாத பிரச்சனை, அதுதான் உபத்திரவம்னு சொல்லுவாங்க. So it is necessary that you have to go through. So you don't have to be surprised. ஐயோ ஏன் இப்படி ஆயிடுச்சு, எதுக்கு இப்படி ஆயின்னு இருக்குது, because the enemy is attacking your soul. பாருங்க, பிசாசு செய்யற ஒரு 2 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். முதலாவது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன், ஒரு காமன் மேன், அவன் மேல பிசாசுடைய டார்கெட் என்னன்னா, எந்த காரணமா இருந்தா கூட அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடாது. அவனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் அ காமன் மேன். ஒரு நார்மலான மனுஷனுக்கு அவன் எப்படியாச்சும் இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துடன் கிரியை செய்கிறான். ஆனா இரண்டாவது நம்ம பார்க்கும்போது, இயேசுவை அறிந்தவர்கள் அவங்களுக்கு எதுக்கு அவன் பிரச்சனை எடுத்துட்டு வரானா, அவர்களை எப்படியாச்சும் அதே வாயால அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா, அதே நாவால அதே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மறுதலிக்க வேண்டும் என்ற ஒரு 2 குறிக்கோளோட அவன் கிரியை செய்யறான். ஏன் பிரச்சனை வருது, பவுலுக்கு யோபுக்கு ஏன் அத்தனை பிரச்சனைகள் வந்துச்சு, அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, பிசாசு அந்த ஒய்ஃப் மூலமாவே பேசுறாங்க, தேவனை மறுதலிச்சு ஜீவனை விடு. தேவனை மறுதலிப்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது பிசாசினுடைய தந்திரம் அதுல என்னன்னா, யூ டினை யோர் ஃபேத், இயேசு கிறிஸ்துவை நீ மறுதலிப்பது. ஒரு காமன் மேனுக்கு என்ன சோதனைனா, அவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஆகிலும் அறியாமல் செத்துவிட வேண்டும், செத்து அவன் நரகத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பிசாசானன் கிரியை செய்கிறான். ஆனா இங்க பார்க்கும்போது பைபிள் என்ன சொல்லுது, துன்பப்பட வேண்டியது அவசியம். So we have to go through many trials and tribulations. அழிந்து போகிற பொன் பாருங்க, why God is allowing this kind of tribulations. நீங்க யோவான் 16ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனம் பார்க்கும்போது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யூ ஹாவ் ட்ரிபுலேஷன்ஸ். இந்த உலகத்துல உனக்கு ட்ரிபுலேஷன்ஸ் இருக்கு, பிரச்சனைங்க இருக்கு, போராட்டங்க இருக்கு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். நான் ஜெயிச்சேன்னா நீங்க ஜெயிப்பீங்க. இஃப் ஐ என்டியூர் த கிராஸ், யூ வில் என்டியூர் த tribulation. If I rose up from the dead, you will also rise up from the dead. அப்ப நான் மரணத்தின் பாதையில போய் வெற்றிகரமா நான் வந்தேன்னா, நீங்களும் அந்த மரணத்தின் பாதை உள்ளாக போய் வெற்றிகரமா வருவீங்க. நான் மரித்து உயிர் தெழுந்தது உண்மையானால் நீங்களும் மரித்து உயிர் தெழுவீர்கள். அதை ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார். பார்க்கும்போது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னா, you will come to a point where you cannot இன்னும் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது, இதுக்கு மேல எனக்கு இந்த வாழ்க்கை வேணும், அந்த ஒரு நிலைமை வரைக்கும் உனக்கு பிரச்சனை வரும். ஆனாலும் அவர் ஜெயித்ததுனால நாமும் இந்த உலகத்துல ஜெயிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், தானியேல் எல்லாருக்குமே தெரியும், தானியெல்லாம் சிங்க கேபில போட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, பாருங்க, சிங்கத்தை குறிச்சு எல்லாருக்குமே பயம் இருந்துச்சு. சிங்கம் அப்படின்னால எல்லாருக்குமே பயம். ஆனா அந்த சிங்க குகையிலேயே தானியேலை போடணும் அப்படின்ற ஒரு இது வந்த உடனே தானியேலுக்கும் பயம் இருந்திருக்கும், கண்டிப்பா பயம் இருந்துச்சு. ஆனா இங்க என்ன பாயிண்ட்னா, சிங்கத்து கெபிக்குள்ளாகவும் அவன் விழுந்துட்டான். ஆனா பாருங்க, இந்த பிரச்சனைக்குள்ளாக நம்ம போக கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா God allows us there. அவர் நம்மை அங்க அனுமதிக்கிறார். அந்த சோதனை மோசமான சோதனை, இந்த சோதனையில நான் வெளியில வரலன்னா I will die. அப்படியாப்பட்ட ஒரு சோதனை நம் வரும் பொழுது தானியேல் பிரேயர் பண்ணிருப்பாங்க, ஆண்டவரே
ஓகே நான் ஜபிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், ஆனால் இந்த சிங்கத்தின் கெபியில் நான் போகாமல் இருந்தால் நல்லா இருக்குமே. வி அவாய்ட் அந்த ஒரு கட்டத்தை எனக்கு அவாய்ட் பண்ணி கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்ட்டு தானியேல் ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், நினைச்சிருக்கலாம். ஆனா அங்க நடக்கிறது என்னன்னா, God allowed him to get into the den. அந்த lions den உள்ளாக ஆண்டவர் போட வச்சிட்டார். ஸோ அந்த போட வைக்கும் போது அவருடைய தாட்ஸ் எப்படி இருந்திருக்கும்? மேபி திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு இருந்திருக்கலாம். இந்த குகையை நான் கடைசியாக பார்த்துக்கணும்னு இருந்திருக்கலாம். இல்லை மேபி ஐயோ ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்கலன்னு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குகைக்குள்ள போயிட்ட பிறகுதான் அவர் அற்புதத்தை செய்கிறார். சிங்கத்தின் வாயை கட்டுகிறார். அப்போ அந்த ஒரு பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படுறோம், இந்த பிரச்சனைக்குள்ளாக போறது என்னால முடியாதுப்பா ஆண்டவரே, அந்த பிரச்சனைக்கு நான் எப்பயாச்சும் நான் அந்த பிரச்சனைக்குள்ளாக மாட்டாதபடி நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு நீ ப்ரேயர் பண்றாங்க. ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, அந்த பிரச்சனைக்குள்ளாகவும் நான் போட போறேன். அந்த பிரச்சனைக்குள்ளாக அவர் போட்டு உனக்குள்ள இருக்கிற ஒரு கேலிபர் அவர் வெளியில எடுத்துட்டு வர போறாரு. வாட் இஸ் இன்சைட் ஆஃப் அஸ், ஹி இஸ் கெட்டிங் இட் அவுட். ஒரு நல்ல ஒரு கேரக்டரை, அவரை இன்னும் அதிகமாக அவரை தெரிந்து கொள்ள. யூ மைட் ஹவ் நோன் காட் டு சர்டன் எக்ஸ்டென்ட். இப்படிதான் ஆண்டவர் அப்படிதான் நினைச்சிருக்கலாம் நீ. ஒருவேளை இந்த சிங்கத்தின் கெபிக்குள்ளாக போகாம இருந்திருந்தா தானியேல், அந்த சிங்கத்தின் வாயையும் அவர் கட்டக்கூடும் என்பதா அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்குமா? நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா? நோ. So God allows, தேவன் அனுமதிக்கிறார், பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். ஒரு பிரச்சனை உனக்கு தெரியுது, தூரத்துல இருந்து இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு உனக்கு தெரியுது. அதனால நீ என்ன பண்ற, காலையில ஏஞ்சி ஒரு வாரம் நீ உபாசம் எடுக்கிற, இதுக்குள்ள நான் போகக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா நீ அந்த ப்ராப்ளம் வரவே கூடாது, அந்த சிங்கம் உன்கிட்ட வரக்கூடாதுன்னு நீ ப்ரேயர் பண்ற. ஆனா ஆண்டவருடைய பிளான் அதுக்கு நீ அங்க போற. நீ அங்க போயிட்டு ஒரு சில காரியங்களை தேவன் உனக்கு அந்த சிங்கத்தின் குகையில கற்றுத்தர போகிறார். அந்த சிங்கத்தின் வாயை கட்டுகிற தேவன் பாருங்க, ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அவ்வளவுதான். There is a fire in front of them. ஒரு எரிகிற அக்கினி இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒன்னு there were two options, ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்னு they can worship the idol and avoid getting into the fire. அந்த அந்நிய தேவனை, அந்த விக்கிரகத்தை வணங்கி அதுக்குள்ள போகாம இருக்கலாம். ஒன்னு ஆப்ஷன் இருக்கு. இரண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, அந்த கெபிக்குள்ள போடாம இருக்க ஜெபிக்கலாம். ஆனா இவங்க என்ன ஜெபிச்சாங்க, ஒரு ராஜா கிட்ட என்ன சொல்றாங்க, ஒரு வேளை நீங்க எங்களை எங்க தேவனை எங்களை காப்பாத்தாம போனாலும் நாங்க இது பண்ணுவோம். ஸோ அவங்க நெருப்பு கிட்ட போறாங்க. என்னப்பா இன்னும் ஆண்டவர் வரல, இன்னும் நெருப்பு கிட்ட போயிட்டாங்க. உள்ள போட்டு அந்த நெருப்புக்கு உள்ளவும் அவர் அலோவ் பண்ணிட்டாரு. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எப்படி இருந்து யோசிப்பாங்க, ஓ வாட் இஸ் ஹேப்பனிங், இவ்வளோ விசுவாசம் வச்சோமே நம்ம ஆண்டவர் மேல, அவர் உதவ மாட்டாரா, அவர் இந்த டைம் வரமாட்டாரான்ற ஒரு கன்ஃபியூஷன் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்க அந்த நெருப்புக்குள்ளாக போடப்படும் பொழுதுதான் அவர் அங்க அந்த நெருப்பு அவாய்ட் பண்ணல. அந்த நெருப்பிலேயே நடக்கத்தக்கதாக பலத்தை அவர் தந்தார். So we pray to avoid tribulations, but God allows tribulations. அந்த உபத்திரவங்களை அவர் நமக்கு அனுமதிக்கிறார். ஏன்னா அந்த உபத்திரவங்களின் மத்தியிலே அவர் நமக்கு அநேக பாடங்களை கற்றுத்தருகிறார். ஸோ அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே உன் தேவன் யார் என்று நீ அறிகிறாய். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே சத்ருவின் சதித்திட்டங்களை அவர் எப்படி நொறுக்குகிறார்னு கற்றுத்தராரு. அதுல உன் விசுவாசத்தை அவர் இன்க்ரீஸ் பண்றாரு. ஸோ உபத்திரவம் சில நாட்கள், இந்த உலகத்திலே நீ வாழ்கின்ற இந்த நாட்களிலே உபத்திரவத்தின் மூலமாக நீ போக வேண்டியது உனக்கு மிக அவசியம். So there is no change in this formula. So if you're going through so many trials or so many tribulations, do not worry, you are on the right road. கரெக்டான சரியான பாதையில நீ இருக்கிற அப்படின்றத நீ மறக்காத. ஏன் ஆண்டவர் நம்மை இந்த ஒரு ட்ரிபுலேஷன்ஸ் மூலமா ஆண்டவர் நம்ம ஏன் சோதிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அழகான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அதே 1 பேதுரு 7வது வசனம் பார்க்கும்போது, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற ஒரு கோல்டு, தங்கமும் வெள்ளியும் அக்கினினால சோதிக்கப்படுறாங்க. அப்போ உன்னை எதுல சோதிக்கணும், ஒரு நெருப்புல சோதிக்கணுமா? உன்னை எங்க
எங்க சோதிக்கணும்னா, அவர் உன்னை உபத்திரவங்களின் மத்தியிலே சோதிக்கிறார். நீ உன்னுடைய பாருங்க, த்ரூ ஆல் ட்ரிபுலேஷன்ஸ், எல்லா உபத்திரவங்களிலும் பிசாசு டச் பண்ற ஒரே ஒரு ஏரியா என்னன்னா விசுவாசம், யோர் ஃபெய்த். அப்பயே சொன்ன இல்லையா, ஒரு தேவனுடைய மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அவனுக்கு ஏன் பாடு வருதுன்னா, அவனுடைய சொந்த வாயால சொந்த நாவால அதே தேவனை அவன் சபிக்க வேண்டும். அதுதான் அவனுடைய ஏவம். இங்க பார்க்கும்போது அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுறதுனால, நீ மாம்ச சரீரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உயிர், நீ பரலோகத்துக்கு போக வேண்டிய இந்த ஆத்மா என்ன ஆண்டவர் செய்யறாருன்னா, உபத்திரவங்களின் மத்தியிலே அநேக உபத்திரவங்களை உனக்கு போட்டு 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 உன்னை உலுக்கி, உன்னை ஒடுக்கி, உன்னை அடிச்சு, உன்னை அரவணைச்சு, உன்னை அவரை போல மாற்றி உன்னை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போய் சேர்ப்பதுதான் அவருடைய பிளான். ஸோ யூ டோன்ட் திங்க் கிறிஸ்டியானிட்டி வில் பி வெரி ஈஸி. ஸோ அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இட் இஸ் நாட் very important, like it is not a great thing that you have started the race, but it is very very important and very very meaningful if you will finish the race. If I would finish the race, நான் அந்த ஓட்டத்தை முடிப்பேன் என்றால் தான் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை முடிப்பது மிகவும் கஷ்டம். தேவனுடைய பிள்ளையே, இதை நீ பார்த்து கொண்டிருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மோசமான பிரச்சனையில, மோசமான கண்ணீரின் பாதையில நீ போயிட்டு இருந்தேன்னா தயவு செய்து கவலைப்படாதீங்க. He is there. This is the formula to enter into the kingdom of God. So தயவு செய்து கவலைப்படாதீங்க. ஸோ கடைசியாக நான் வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம். ஸோ இந்த உபத்திரவம் அப்படின்னு பார்த்துட்டு, இந்த உபத்திரவம் கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னாலே தேவனை ஏற்றுக்கொண்ட நீ, நான், எனக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற எனக்கு ஷீபா பிளஸ் உபத்திரவம் இஸ் ஈக்குவல் டு என்ட்ரிங் இன்டு த கிங்டம் ஆஃப் காட். ஷீபா பிளஸ் உபத்திரவங்கள் இஸ் ஈக்குவல் டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது. ஸோ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கிற ஒரே ஒரு ஃபார்முலா அது மட்டும்தான். இங்க பார்க்கும்போது இந்த உபத்திரவங்கள் மத்தியிலே தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? ஒண்ணு, அவரை போல் நம்மை மாற்றுகிறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம போய் சேர நம்மை தகுதிப்படுத்துகிறார். இன்னொரு முக்கியமான காரியம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆவது அதிகாரத்துல, அதற்கு நான் ஆண்டவரே, பாருங்க, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்போ ஒருத்தர் கேட்கிறாங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். ஒரு அழகான பாட்டு. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அந்த மூப்பர்கள் கேட்ட, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இங்கே இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல நமக்கு இடம். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். உபத்திரவம் அப்படின்னாலே you will come to a point, என்னால முடியவே முடியாது, ஆவாது, I cannot, அந்த ஒரு லெவலுக்கு நீ வரும்போது தான் இட் இஸ் கால்ட் உபத்திரவம். உபத்திரவம் அப்படின்னாலே அதுதான். இது நீங்க அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா? இதனால முடியாதுப்பா, ஐ டோன்ட் வாண்ட்,
என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஆயிருக்கு. ஒரு சில பிரச்சனை வரும்போது ஐ ஐ ஹவ் prayed that I should not see the next day. I didn't want to இந்த உலக பிரகாரமான ஜனங்கள் யோசிக்கிறது போல நான் பழைய காலத்தில் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ அப்படி யோசிக்கிறது இல்லை. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவரே இட் வில் பி பெட்டர் இஃப் ஐ டோன்ட் see it tomorrow. Why I have to go through so much? ஏன் ஆண்டவரே இத்தனை பாடுகளுக்குள்ளாக நான் போகணும், இத்தனை கவலைகளுக்குள்ளாக போகணும், இத்தனை கண்ணீர்களுக்குள்ளாக நான் போகணுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்துடன் நான் ஜெபிச்சிருக்கிறேன். இட் இஸ் நாட் வெரி பாஸ்ட் அப்படின்னா ரொம்ப பழைய ப்ரேயர்ஸ் இல்லை. இதெல்லாம் மேபி 1 week 2 week ப்ரேயர் கூட இருக்கலாம். ஸோ தட் மச் ஆஃப் ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் ஹேவ் கான் த்ரூ. அப்போ இந்த ஒரு ஜபங்களை நான் கேட்கும்போது திஸ் இஸ் ஹவு காட் ஸ்போக் டு மீ. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது அவர்கள் மிகுந்த உபத்திரவம் மட்டும் இல்லை, மிகுந்த யூ கேன் நாட் கோ த்ரூ தட். அது போல ஒரு உபத்திரவத்துக்குள்ளாக போய் உனக்கு என்ன வந்துச்சு, ஏன் ஆண்டவர் இந்த மிகுந்த உபத்திரவத்தை உனக்கு அனுமதிச்சார்னா பாருங்க அடுத்த வசனம், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஸோ இந்த உபத்திரவம் உன்னை என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், யூ கீப் டிபெண்டிங் ஆன் காட். காட் வாஷஸ் யூ, கிளென்சஸ் யூ. உன்னுடைய அக்கிரமங்களை, அநீதிகளை அந்த உபத்திரவங்களின் மூலமாக அவர் உன்னை ஒடுக்கி அழிந்து போகிற பொன் வெள்ளி நெருப்பினால அக்கினினால சோதிக்கப்படுது. ஆனால் உன் விலையேற பெற்ற உன் விசுவாசமானது அநேக உபத்திரவங்களின் மத்தியிலே அவர் உன்னை ஒடுக்கி உலுக்கி சுலுக்கி உன்னை நல்லா அவர் என்ன பண்றாரு, அவருடைய ரத்தத்தினால கழுவ ஆரம்பிச்சு he keeps washing you until your robe becomes white. அந்த உன்னுடைய தேவன் கொடுத்திருக்கிற அந்த வஸ்திரம், அந்த ஆத்துமா வெளுக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, உபத்திரவத்தின் மத்தியிலே அவர் உன்னை கடந்து செல்ல வைக்கிறார். ஸோ ஐ டோன்ட் நோ. நிறைய வாட்டி நான் சொல்றது என்னன்னா, தேவனுடைய வசனம் 100 பேருக்கு போகணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. எங்கேயோ ஒருத்தருக்கு இஃப் இட் இஸ் பெனிஃபிஷியல், அந்த வார்த்தைகள் அந்த மனுஷனோட அந்த மனுஷியோட அது பேசியிருந்தா தட் இஸ் த பிகெஸ்ட் சக்ஸஸ் ஒன் கேன் ஹேவ். சேனல் தெரிந்து வச்சுட்டு நான் ஃபேமஸ் ஆகணும், நான் என்னுடைய நோக்கங்கள் நான் வேற நான் பண்ணால் கூட என் நோக்கங்கள் மாறுவதில்லை. somehow I have to wake up. See, I may not be able to do biggest ministry. ஸோ ஒரு நாள் ஊழியங்களிலே பிரதான ஊழியம் எது அப்படின்ட்டு நான் பேச போகிறேன். இங்கே பார்க்கும்போது என்னால் முடிஞ்சு அட்லீஸ்ட் நிறைய பிளான்ஸ் இருக்கு ஊழியத்தில். ஆண்டவர் எனக்கு இன்னும் ஜெபிச்சுட்டு இருக்கேன், அந்த ஊழியங்களை நான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு பலத்தை தருவார். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு நிறைய பேர் பார்க்கணும், நிறைய வியூஸ் வரணும் அப்படின்ட்டு ஒரு 20 பேர் பார்த்தா கூட ஐ ப்ரே that they will know something. ஆண்டவர் ஏதாச்சும் அவர்களோடு பேசியிருக்க வேண்டும். சம்வேர் நான் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது, நான் பிரச்சனைக்குள்ளாக போகும்போது எனக்கு யாரும் ஹெல்ப் இல்லை, எனக்கு ஏசப்பா மட்டும்தான். நான் அவரையே பிடிச்சி தூங்கி ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தான் வாழ்கிறோம். அப்போ இது மற்றவர்களுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் இந்த வார்த்தைகளை நான் ஷேர் பண்ணுறேன். இதில் எனக்கு நான் ஃபேமஸ் ஆகணும், இது நான் நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை. நான் எந்த வீடியோ பண்ணாலும் இட் இஸ் நாட் that I should become famous. I have to wake people up in their minds. அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய எண்ணம். தேவனுக்காக எங்கேயாச்சும் ஒருத்தரையாச்சும் நம்ம எழுப்பி விடணும். I don't want to wake people up like hundreds or thousands. Maybe one. That one is காணாத போன ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி தான் ஆண்டவர் போனார். So maybe one sheep. அந்த ஆட்டுக்குட்டிக்கு தேவன் ஏதோ ஒரு வார்த்தையை பேசி அவர் சமாதானப்படுத்தினா அதை விட ஒரு பெரிய சக்ஸஸ். God might feel proud of me. அவர் என்னை பார்த்து கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார். ஸோ அவருடைய ஃபார்முலா இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்கள் சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறது தப்பு. அவர் ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால் நமக்கே தெரியும் சீஷர்கள் எல்லாம் எப்படி மறிச்சாங்க. சீஷர்கள் எல்லாம் அவரை பார்த்தவர்கள் அவருக்காக ரத்த சாட்சியாக மறித்தார்கள். Do you think their life was very happy? அதுதான் பவுல் சொன்னார், என்னது கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். You will have tribulations but be happy in the Lord. அவருக்குள்ளாக சந்தோஷம் இருங்க. You will feel that you are surrounded by enemies. ஐயோ எல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க, நான் என்ன பண்ண, you may not know, you may not understand, but it is the formula of the kingdom of God. You need to go through, I need to go through.
நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே யூ கிவ் மீ பேஷன்ஸ் தட் ஐ ஷுட் நாட் டாக் பேக். நான் வந்து பின்னாடி உங்களுக்கு எதிர்த்து பேசி அந்த காரியங்களை நான் செய்யாமல், ஐ ஆம் அ சின்னர் அண்ட் யூ ஆர் டூயிங் அ ரைட் திங். இந்த பாவியை நீங்கள் பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கீங்க. until I reach heaven you will do your job and help me to be just. அந்த களிமண் போல் உங்கள் கையில் இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு தான் நான் ஜெபிக்கிறேன். ஸோ தேவன் உங்களுக்கும் அது தருவாராக. ஸோ ஐ எம் ரிமைண்டிங் யூ, வேலை நீங்கள் வந்து ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளாக யூ மே நாட் பி கனெக்டட் ஃபார் எனி திங், பட் ஸ்டில் யூ ஆர் கோயிங் த்ரூ இட். என்னால் இந்த பிரச்சனைக்குள்ளாக போகவே முடியல, என்னால் தாங்கவும் முடியல. யூ ஆர் ஆன் த ரைட் பாத். இது கரெக்டான ஃபார்முலாவில் நீங்கள் போயிருந்தீங்க. பட் இஃப் யூ ஆர் நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன்ஸ் மேலே ப்ரொமோஷன்ஸு, நான் ரொம்ப ஜாலி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் குஷியாக இருக்கேன், இன்றைக்கி வந்து 10 கார் வாங்கினேன், நாளைக்கு 11வது கார் வாங்க போகிறேன், 100 ட்ரெஸ் வாங்கினேன், இப்போ 101வது ட்ரெஸ் வாங்க போகிறேன், இப்படி இருந்தீங்கன்னா ரியலி யுவர் லைஃப் இஸ் இன் டேஞ்சர். ப்ளீஸ் யூ ஹாவ் டு ரிப்பெண்ட். தேவனுடைய பிள்ளைகளை நாம் மனம் திரும்ப வேண்டியது மிக அவசியம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிட்டோம். கர்த்தர் ஓடு பேசியிருந்தா நான் சந்தோஷப்படுறேன். தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.